பாஜக தரப்புக்கு எல்லாரும் வந்து 40, 45, 50 அதெல்லாம் கிடையாது, 27 இடங்கள் தான் உங்களுக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த 27 இடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. அது கூட்டணியில இருந்த பாமக 23 இடங்கள்ல போட்டிட்டாங்க. ஆனா இந்த முறை 18 இடங்கள், 5 இடங்கள் குறைச்சு தான் கொடுத்திருக்காரு. அதுக்கு திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த ஃபேக்ஷன் ஒரு பெரிய காரணமா வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட டிடிவி 99.5% கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதுன்னா அவர் 12 கேட்டாரு, 11 கொடுத்து அவரையும் திருப்திப்படுத்தி இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் என்டிஏவுடைய தொகுதி பங்கீடு வந்து முடிஞ்சிருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அவ்வளவு சீட்டு கேட்க போகிறாங்க, பாஜக இவ்வளவு சீட்டு நிற்க போகுது, 2 இடங்கள் இரட்டை இலை போட்டிட்டா அதில் ஒரு இடம் தாமரை அப்படின்ற ரேஷியோவில் சீட்டு கிடைக்கும்லாம் நிறைய செய்திகள் சமூக வலைதளங்களில் இருந்தது, நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அமித்ஷா இங்கே வரும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை, மதுரையில் மாநாடு நடந்தோடனே உடனடியாக அங்கே ஹோட்டலில் பேச்சுவார்த்தை. இது என்ன இப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததே இல்லை அதிமுகவில், ராயப்பேட்டா தலைமை அலுவலகத்தில் நடக்கும், அதுக்கப்புறம் இப்படியான பேச்சுவார்த்தை நடந்ததே இல்லையே அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஓடிட்டே இருந்தது. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்த சூழ்நிலையில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுடைய அந்த தொகுதி பங்கீடு வந்து நேற்று வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் பாஜக தரப்புக்கு எல்லாரும் வந்து 40, 45, 50 அதெல்லாம் கிடையாது, 27 இடங்கள் தான் உங்களுக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த 27 இடங்களில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. அட் த சேம் டைம் கடந்த முறை கூட்டணியில் இருந்த பாமக 23 இடங்களில் போட்டிட்டாங்க. ஆனால் இந்த முறை 18 இடங்கள், 5 இடங்கள் குறைச்சு தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த ஃபேக்ஷன் ஒரு பெரிய காரணமாக வந்து சொல்லப்படுது. அட் த சேம் டைம் இந்த முறை புதிய வரவா என்டிஏக்குள்ளே, அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிற அமமுகவுக்கு 11 இடங்கள், கிட்டத்தட்ட டிடிவி 99.5% கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதுன்னா அவர் 12 கேட்டாரு, 11 கொடுத்து அவரையும் திருப்திப்படுத்தி இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் சில சின்ன கட்சிகள் தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இரட்டை இலை கிட்டத்தட்ட ஒரு 175+ மேலே போட்டியிடுறதுக்கான எல்லா சாத்திய கூறுகளும் இந்த முறை இருக்குது. ஏன்னா அந்த 170க்கு கீழே ரெட்டலை போயிடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமியும் வந்து உறுதியாக இருந்தார். ஒரு டஃப் பார்கெனராக தான் இந்த கூட்டணி வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்டிஏல இருந்த சில கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு ஏசி சண்முகம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தமாகலேருந்து ஜி.கே. வாசன், இவங்கெல்லாம் வந்து தனிச்சின்னத்தில் போட்டியிடுறது. உதாரணத்துக்கு திரு ஏசி சண்முகம் அவர்கள் நாங்கள் ரெட்டையிலையில் போட்டியிட விருப்பப்படுறோம் வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. தமாக நாங்கள் வந்து சின்னம் தொடர்பான டிஸ்பியூட் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது, அந்த அனுமதிக்காக காத்திருக்கோம், ஆனால் நாங்கள் எங்களுடைய சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட தான் விருப்பம் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பாரிவேந்தர் நாங்கள் 3 தொகுதி கேட்டிருக்கோம், நாங்கள் எங்களோட மைக் சின்னத்தில் போட்டியிட தான் விருப்பப்படுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது ஒரு 170க்கு கீழே ரெட்டலை போயிடுமா அப்படின்னு எல்லாரும் வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்க. அங்கே திமுக கூட்டணியில் பார்க்கும்போது நிறைய கட்சிகள் இருந்தாலும் இதில் சில கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் திமுகவால் ரொம்ப எளிமையாக நிறுத்த முடியுது. ஆனால் இங்கே அதிமுகவில் எல்லாமே தனித்தனி சின்னத்தில் இருக்கிறதுனால அதிமுக இரட்டை இலை போட்டியிடுற தொகுதிகளோட எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 2021 தேர்தலில் இரட்டை இலை 191 இடங்களுக்கு மேலே போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு 170க்கு கீழே, இல்லைனா 170லேருந்து 175 தொகுதிகளில் தான் இரட்டை இலை போட்டியிடும். திமுக கூட்டணியும் நெருக்கி அதே அளவுக்கு தான் வந்து போட்டியிட வேண்டியது இருக்குது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து பாஜக அடிமையாக இருக்காரு, பாஜகவோட வந்து இதாகிட்டாரு, கட்சி அடமான வச்சிட்டாரு, இப்படி பல விமர்சனங்கள் இருந்துமே 27 இடங்களுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கப்பா, இதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்லாம் வந்து பேசினாலும், இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸுக்கே வந்து திமுகவில் 28+1 கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்தியில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆள்ற பாஜகவுக்கு 27 இடங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே அவருடைய ஒரு பெரிய ஆளுமை அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு எதிர்த்தரப்பில் நரேஷன் கவுண்டர் வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸுக்கு கடந்த முறை 25 கொடுத்து அவங்க 18 இடங்களில் வின் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் தான் தோல்வியாக இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரைக் ரேட் என்ன, அதுலேருந்து 3 தொகுதி அதிகமாக கொடுத்துருக்காரு. ஆனால் கடந்த தேர்தலில் பாஜக 20 இடங்களில் போட்டிட்டு வெறும் 4 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அதோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன, அந்த கட்சிக்கு 7 தொகுதி அதிகமாக தூக்கி கொடுத்துருக்காரு. இது என்ன ஆளுமை அப்படின்னு சில கேள்விகளையும் வந்து எதிர்த்தரப்புல இருந்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நரேஷனையும் நாம் வந்து புறந்தள்ள முடியாது. ஏன்னா ஸ்ட்ரைக்கிங் ரேட் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்குது, அதனால் அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. பாஜக கடந்த தேர்தலில் பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. ஆனால் 2024 அண்ணாமலை தலைமையில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை இல்லை. அப்போ 7 இடங்கள் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும்? அப்போ பாஜக நெருக்கடி கொடுத்து அந்த 7 இடங்களை வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதும் வந்து நம்ம இங்கே
புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அட் சேம் டைம் நம்ம விசாரிக்கும் போது இந்த தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜகவே அவ்வளவா அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கல, நம்மளே வந்து 30க்குள்ளேயே நம்ம வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் அந்த டோனில் தான் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா இந்த முறை செலவு, கட்சிக்கு தேர்தல் நிதி, இந்த மாதிரி விவகாரங்களில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய முரண்டு பிடிக்கிறதா நமக்கு வந்து தகவல் வருது. பெரிய அளவுக்கு செலவுகள் பெரிய கட்சிகள் செய்ய முடியாதுன்ற இடத்துக்கு நகர்த்துறாங்க அப்படின்னும் வந்து நமக்கு சற்று முக்கியமான தகவல்கள் வருது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் நமக்கு கொடுக்கற கம்மியாக இருந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 170க்கு மேலே உதயசூரியனும் 170க்கு மேலே ஒரு இரட்டையிலையும் நிற்கிறதுனால களத்தில் திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற போட்டியே வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. இதை சாத்தியப்படுத்தினது எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி தான், அந்த பார்கெனிங் அந்த உத்தி தான். ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இன்னும் சில கட்சிகள், சிறிய கட்சிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அதிமுக வேட்பாளர்கள் எத்தனை இடங்களில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எங்க கட்டுக்கோப்பா இருக்குது? 25 நாளா பத்திரிகையில டெய்லி அதால ஓடிட்டு இருக்குது. சொல்றதே கேளுங்க. இது கூட்டணி எத்தனை தடவை பத்திரிகை, உங்க பத்திரிகை ஊடகத்திலும் பேசிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இப்படி, அதுதான் சொல்றேன், இப்படி பேசிதான் அவர்கள் வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அதாவது உலகத்துக்கே தெரியும், உங்க பத்திரிகை ஊடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. விசிகா என்னென்ன பேசினாரு, எவ்வளவு மனம் வந்து பேசினாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதியெல்லாம் குறைக்கப்பட்டது மன வேதனை வெளிப்படுத்தினாங்க. அதையெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில தெளிவா காட்டுங்க, பத்திரிகையில போடுங்க. நாங்க அப்படி இல்லை, மன உணர்வுபூர்வமா பேசணும், வந்தோம், அறிவிச்சோம். இப்போ தொகுதி எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்குன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வெளியே வந்துடும். அதாவது இது பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது மக்களிடத்துல. இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதோட நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய கனவு, அந்த மாணவருடைய கனவு எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இதுவரை சுமார் 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சி இன்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஆக அங்க வரவேற்பு இருக்கிறதுனால அதை சற்று 2.5% உயர்த்தி இருக்கிறோம். அதெல்லாம் நீ படிச்சு பாருங்க, நல்லா இருக்காங்க. அதான் நான் நீ அதுக்கு தானே தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கிறோம். எல்லாமே சொல்லிட்டு அதுல அர்த்தமே இல்லாத போயிட்டு சார். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. தவறு அடைந்தால் அதற்கு உண்டான தண்டனை அவர்கள் பெறுகிறார்கள். இது நீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆக எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் அது தவறு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு அதில் தவறு நடைபெற்றதாக அந்த விசாரணையில் தெரிய வந்த காரணத்தினால் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கியது. மது அதான் நான் ஏற்கனவே சொல்றது, அதிமுக கடந்த காலத்தில் வரைக்கும் அந்த மது கடைகளை படிப்படியாக குறைக்க நாங்க இந்த தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்குது. நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், படிப்படியாக தான் குறைக்கணும். அதாவது எல்லா மக்களும் பணக்காரராக இருந்துட முடியாது. மக்களுக்கு சேவை செய்த ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்காக தான் அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கொடுப்பதான ஒரு நல்ல அரசியலுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்க இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறோம். திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா அதுக்கு என்ன சொல்றீங்க? திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா இல்லையா? இதே விடுதலை சிறுத்தை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசுவது. அதான் இப்பதான் சொன்னேன் சார், அதான் இப்பதானே அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். நீங்க சரியா கவனிக்கல நினைக்கிறேன். ஏற்கனவே கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த மாணவருடைய கனவு
மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளீடு ஒதுக்கீடை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3000 பேர் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு. இன்றைக்கு அந்த மக்களிடத்திலும் மாணவரிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுனால இன்றைக்கு 2.5% உயர்த்தப்பட்டு மற்ற படிப்பு ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்கல்ல. முக்கியமா மருத்துவ படிப்பு மற்ற படிப்புல இருக்குது இல்ல அறிவிச்சிருக்காங்க. பின்னடைவு முன்னடைவுலாம் கிடையாது. திமுக எப்படி இருக்குது, நாங்க இப்படி இல்லை. திமுக நிலை என்ன சார்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி அமைக்கப்படும். இதை அதிகம் போட்டிடுறது கம்மி போட்டிடுறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. எத்தனை கட்சி இருக்குது அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எத்தனை கட்சி வரப்போகுது, எத்தனை இடத்துல அவர்கள் போட்டியிட முடியும்? அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டணி அமைக்கிறோம். அந்தந்த கட்சிக்கு நிலை கருதி அவர்களுக்கு சட்டமன்ற இடங்கள் வழங்கப்படுகிறது, தொகுதி பங்கில் வழங்கப்படுகிறது. அதெல்லாம் அறிவு பின்னாடி பாருங்க. வேட்பாளர் குமாரி இருப்பாங்க. அதாவது அதான் நாங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்க, நேற்று அறிவிச்சு கொடுத்தோம், இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுட்டோம், நாங்கள் பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டோம். இப்பொழுது வேகமாக துரிதமாக ஏற்கனவே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளெல்லாம் எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதியினுடைய விவரங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை முடிவு செய்தவுடன் உடனடியாக எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே அவர் கட்சியின் சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance.